செங்கோட்டையன் உறுதியா இருக்கிறாரு. இதுல செங்கோட்டையன் பின்னாடி தென் மாவட்டம், மேற்கு மாவட்டத்தில் உள்ள அதிமுக எம்எல்ஏக்கள், அதாவது பிஜேபி அலையன்ஸ் இருந்தாதான் நம்ம இந்த ஏரியாவில் திமுகவுக்கு ஃபைட்டே கொடுக்க முடியும்னு நினைக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் திரளுவாங்க. அதுபோல தென் சென்னை, மத்திய சென்னையில் உள்ள பிரமுகர்கள் திரளுவாங்க. இப்போ டீனர்ல ரொம்ப பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு பிரமுகர் கூட பாஜக அலைன்ஸ் இருந்தாதான் தனக்கு டீனர்ல ஜெயிக்க முடியும்னு நினைப்பாரு. இப்போ அந்த ஒரு போலீஸ் அதிகாரி அவரு கூட பாஜக அலைன்ஸ் இருந்தாதான் மயிலாப்பூர்ல ஜெயிக்க முடியும்னு நினைப்பாப்புல. ஸோ இதை மையமா வச்சு செங்கோட்டையன் பின்னாடி பிஜேபி அலைன்ஸ் இருந்தா ஃபைட் கொடுக்கலாங்கிறலாம் வருவாங்க. அதே வேளையில பிஜேபி மைனஸ் நினைக்கக்கூடிய வடசென்னை ஜெயக்குமார், சி.வி. சண்முகம், வீரமணி, தென் அன்பழகன், இவங்கெல்லாம் வந்து எடப்பாடி கூட உறுதியாக அனுப்பாங்க. வட தமிழகத்தில் உள்ளவங்க எடப்பாடி கூட உறுதியாக அனுப்பாங்க. தெற்க மேற்க உள்ளவங்க செங்கோட்டையன் கூட வருவாங்க. பொறுத்திருந்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.